அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன். மறுமை நாளில் திஹாமா மலைகள் போன்ற நன்மைகளுடன் அவர்கள் வருவார்கள். அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அவர்கள் உங்களின் சகோதரர்கள், அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்றே அவர்களும் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வாய்த்தால் அல்லாஹ் தடை செய்தவற்றை செய்து விடுவார்கள். அவர்களே அக்கூட்டத்தினர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தடை செய்பவற்றை செய்தவர்களுக்கான தண்டனையை பற்றி நாம் இதில் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ் தடை விதித்ததை ஒருபோதும் நாம் செய்துவிடாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அதையே நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு மாஜா 4245வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.